இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் அடிக்கடி நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு சென்டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நாங்கள் எங்களோட லைஃப்பில் அடிக்கடி இது கதைப்போம். டெய்லி இப்படியான விஷயங்களை நாங்கள் கதைப்போம். அப்போ அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கோ, அதாவது இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அல்லது உனக்கு என்ன அப்படின்னு நாங்கள் கதைப்போம் தானே. இப்போ நான் என்ன வாங்கினால் உனக்கு என்ன, நான் எங்கே போனால் உனக்கு என்ன, இப்படி நாங்கள் டெய்லி ஏதோ ஒரு வகையில் கதைச்சிக்கொள்வோம். அப்போ இதை நாங்கள் எப்படி ஆங்கிலத்தில் கதைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ உனக்கு என்ன அல்லது இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இட் இஸ் நன் ஆஃப் ய பிஸ்னஸ், இந்த ஒரு சென்டென்ஸை வச்சு தான் நாங்கள் கதைக்க போகிறோம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் எங்கே போனால் உனக்கு என்ன, இது எப்படி கதைக்கலாம்னு பாருங்க. இட் இஸ் அல்லது இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் வேர் ஐ கோ. அப்போ இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ்ன்னு சொன்னால் என்ன, உனக்கு என்ன அல்லது இது உனக்கு தேவையில்லாத வேலை. வேர் ஐ கோ, நான் எங்கே போனால். இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் வேர் ஐ கோ, நான் எங்கே போனால் உனக்கு என்ன. அதே மாதிரி நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன, இதை எப்படி சொல்லாமட்டு பாருங்க. இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் வாட் ஐ ஈட், நான் என்ன சாப்பிட்டால் உனக்கு என்ன. அடுத்தது பாருங்க, நான் எப்படி சாப்பிட்டா உனக்கு என்ன. அப்போ இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் ஹவ் ஐ ஈட், எப்படி என்றைக்குள்ள நாங்கள் ஹவ் ஐ ஈட், நான் எப்படி சாப்பிட்டா உனக்கு என்ன. அடுத்தது பாருங்க, நான் எங்கே தங்கினால் உனக்கு என்ன. அப்போ இப்படியான வசனங்களை நாங்கள் அடிக்கடி என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் கதைச்சு கொண்டு இருப்போம். அப்போ இப்படியான வசனங்கள் ஈஸியாக இந்த நன் ஆஃப் யர் பிஸ்னஸை வச்சு கொண்டு தான் கதைப்பினேன். சரிதானே. இப்போ நான் எப்படி சாப்பிட்டா உனக்கு என்ன, இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் ஹவ் ஐ ஈட். நான் எங்கே தங்கினால் உனக்கு என்ன. இப்போ இதை பாருங்க, இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் வேர் ஐ ஸ்டே. அப்போ எங்கேன்னு சொன்னால் வேர், தங்குறதுன்னு சொன்னால் ஸ்டே. அப்போ இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் வேர் ஐ ஸ்டே, நான் எங்கே தங்கினால் உனக்கு என்ன. அதே மாதிரி நான் என்ன வாங்கினால் உனக்கு என்ன. அப்போ இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க. இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் வாட் ஐ ஒய். அப்போ பட்டன் சொன்னால் என்ன என்ற ஒரு கொய்சன்ஸ் வருது பாருங்க. வாட் ஐ ஒய், நான் என்ன வேண்டினால் உனக்கு என்ன. இப்போ வாங்குறேன்னு சொன்னால் ஒய். அப்போ இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் வாட் ஐ ஒய், நான் என்ன வாங்கினால் உனக்கு என்ன. அதே மாதிரி நான் எவ்வளவு சம்பாதித்தால் உனக்கு என்ன. பாருங்க, இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் ஹவு மச் ஐ ஏர்ன். இப்போ ஹவு மச்ன்னு சொன்னால் எவ்வளவு, சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் ஏர்ன். அப்போ இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் ஹவு மச் ஐ ஏர்ன், நான் எவ்வளவு சம்பாதித்தால் உனக்கு என்ன. அதே மாதிரி நான் எவ்வளவு செலவு செய்தால் உனக்கு என்ன. அப்போ இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி கதைச்சு கொள்வோம். இப்போ ஒரு ஆளுங்கிட்ட கேட்குது, நீ எவ்வளோ செலவு செய்தனீண்டு. அப்போ அவர் சொல்கிறார், நான் எவ்வளோ செலவு செய்தால் உங்களுக்கு என்ன அல்லது உனக்கு என்ன. இப்போ இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் ஹவு மச் ஐ ஸ்பெண்ட். ஸ்பெண்டுன்னு சொன்னால் செலவு செய்கிறது, ஹவு மச்ன்னு சொன்னால் எவ்வளவு. அப்போ how much I spent, it's none of your business how much I spent, நான் எவ்வளவு செலவு செய்தால் உனக்கு என்ன. இது உனக்கு தேவையில்லாத வேலை, நான் எவ்வளவு செலவு செய்தால் உனக்கு என்ன. அடுத்தது பாருங்க, நான் எங்கே சாப்பிட்டா உனக்கு என்ன. அப்போ இப்படிலாம் கேட்பேன் தானே, நான் எங்கே சாப்பிட்டா உனக்கு என்ன. இதை எப்படி சொல்லலாம். இட்ஸ் நன் ஆஃப் யர் பிஸ்னஸ் வேர் ஐ ஈட், நான் எங்கே சாப்பிட்டால் உனக்கு என்ன. அடுத்தது பாருங்க, நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன.
அதாவது வந்து நான் எப்பயும் வருவேன், நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன. ஒரு ஆள் கேட்குது, இப்போ நீ எப்போ வந்த நீ கேட்க, அப்போ நான் சொல்கிறேன் நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன, இது உனக்கு தேவையில்லாத வேலை. அப்போ இதை எப்படி சொல்லலாம் பாருங்க, இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வென் ஐ கம். நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன, வென்னண்டா எப்போது. அப்போ வென் ஐ கம், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் வென் ஐ கம். நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன. அப்போ இவ்வளவு தான் இந்த இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் நிறைய சென்டென்ஸில் வந்து இப்போ லைஃப்பில் வந்து நீங்கள் கதைக்கிற சென்டென்ஸில் வந்து உருவாகி பார்க்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு சென்டென்ஸ். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் வந்து கதைக்கிற சென்டென்ஸுகளை வந்து நீங்கள் இதை வச்சுக்கொண்டு உருவாக்கி பார்த்து கதைக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. நன்றி.